வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது? மனைவியை நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். ஆனால் ஒரு சில பெண்களுடைய கதையை கேட்கும்போது அந்த நம்பிக்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். மனைவி தன்னுடைய கள்ளக்காதலுடன் சேர்ந்து தன்னுடைய கணவரை கொல்லுவது, இன்னொரு புறம் திருமணம் நடக்கப் போகிறது, நிச்சயதார்த்தமாகிவிட்டது, ஏற்கனவே கள்ளக்காதல் இருக்கு, ஏற்கனவே காதல் இருக்கு, கள்ளக்காதல்னு சொல்ல முடியும். ஆனால் குடும்பத்தினர்களை கன்வின்ஸ் செய்ய முடியவில்லை, அவர்களிடம் அந்த காதலை பற்றி பேச முடியவில்லை. அதனால் அந்த அப்பாவி மாப்பிள்ளையை கொன்று விடலாம். இது போன்ற ஏராளமான கதைகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் பூனாவிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த கொடூர சம்பவம், சியா கேத்தன். பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடந்தது. நவம்பர் மாதம் திருமணம் நடக்க இருந்தது. ஜெய்ப்பூரில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை அவர்கள் வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். 2 நாட்களுக்காக 17 கோடி ரூபாய் வெறும் அந்த திருமணத்திற்கான மகாலுக்கான செலவு. மற்றும் கோடீஸ்வர 2 குடும்பங்கள். சியா என்கிற 20 வயது பெண்மணி, கேத்தன் என்கிற 28 வயது இளைஞர். சியாவிற்கு ஏற்கனவே ஒரு காதல், சேத்தன் சௌத்ரி என்கிற பெயர். அந்த சேத்தன் என்கிற நபரை எந்த அளவில் அந்த பெண் காதலித்தாலோ அதே அளவில் தன்னுடைய குடும்பத்தினர் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். அவர்களிடம் என்னுடைய காதலை பற்றி எப்படி எடுத்துக்காட்டலாம் என்கிற ஒரு பயம், ஒரு அச்சம். அதுல சுலபமாக இருந்த விஷயம், இந்த கேத்தன் என்கிற நபரை போட்டு தள்ளிட்டார். பூனாவில் ஒரு ட்ரெக்கிங்க்கு கூட்டி சென்று மேல சிகர உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு கொன்று விட்டது இந்த பெண்மணி. இப்போ பூனா போலீஸ் கஸ்டடியில சேத்தன் மற்றும் சியா 2 பேருமே இருக்கிறார்கள். இந்த கதையை பற்றின மிக ஆழமான டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை எங்களுடைய சேனல்ல இதே கிரைம் சீரீஸில் நாங்கள் போட்டிருக்கிறோம். மேல ஐ பட்டன்ல அதற்கான லிங்கை கொடுத்து விடுவேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதற்கான லிங்கை கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்துவிடும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு நான் எடுத்து வந்த இன்னொரு கதை, அதாவது இதே கதையோட அப்டேட் தான், ஆனால் இன்னொரு கதையும் இருக்கு. இதே போன்ற ஒரு கதை ஒரு வருடத்துக்கு முன்பு சோனம் ரகுவன்ஷி, ராஜா ரகுவன்ஷியுடைய மனைவி எப்படி தன்னுடைய கணவரை கொன்றார் என்கிற அந்த கதை. அங்கேயும் ஒரு கள்ளக்காதல், அங்கேயும் ஒரு அப்பாவி இளைஞர் தன்னுடைய உயிரை எழுந்து நிற்கிறார். அதனால்தான் தொடக்கத்திலே கூறினேன், யாரை நம்புவது என்று இன்னைக்கு மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சியாவுடைய பெற்றோர்களுடைய ஒரு இன்டர்வியூ வெளிவந்தது 4 நாட்களுக்கு. என்னுடைய மகள் தவறு செய்திருந்தால் அந்த பெண்ணை அதே சிகர உச்சிக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தள்ளி விடுங்கள். எப்படி கேத்தனை அவள் தள்ளிவிட்டாலோ கொன்றாலோ அதே மாதிரி வழி துடிதுடித்து இந்த பெண்ணும் சாக வேண்டும். இந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்குள் எந்த விதமான தண்டனை இருந்தாலும் என்னோட மகளுக்கு வாங்கி கொடுங்கள், நாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். பல நபர்கள் பெற்றோர்கள் பேசுவதை கேட்டு வியந்து கொண்டார்கள். ஆனால் இந்த 4 நாட்களில் சியாவுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சியாவை காப்பாற்றுவதற்காக ஒரு லாயரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு கிடைத்தும் விட்டது. சியாவுடைய லாயர், சேத்தன் சௌத்ரியுடைய லாயர் நேற்று பூனா கோர்ட்டில் வாதம் பிரதிவாதம். சியாவிற்கு பெயில் கிடைக்க வேண்டும், சியாவுடைய இந்த கஸ்டடியை இல்லீகல் கஸ்டடி என்று கூறியிருக்கிறார். இல்லீகலாக பூனா போலீஸ் சியாவை கைது செய்து வைத்திருக்கிறது. இப்போ சியாவிற்கு நாளைக்கே பெயில் கிடைக்க வாய்ப்புகள். காரணம், இந்த நாட்டு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள். சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை வைத்து இது போன்ற கிரிமினல்ஸ்கள் தப்புவதற்கான ஏராளமான வழிகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு கதை இன்னைக்கு ஒரு கோஇன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சியா சேத்தனுடைய இந்த வழக்கு, இன்னொரு பக்கம் மேகாலயா ஹைகோர்ட்ல
ஷிலாங் ஹைகோர்ட்ல சோனம் ரகுவன்ஷி, ராஜா ரகுவன்ஷியை கொன்ற அந்த மனைவி, அந்த பெண்ணிற்கு கிடைத்த பெயில், அதை உறுதி செய்திருக்கிறது ஹைகோர்ட் ஆஃப் மேகாலயா. ஏன், என்ன நடந்தது, அனைத்துமே இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். இந்த 2 கதைகளுமே பேரலாக நீங்க கேளுங்கள். முதலில் ஷிலாங்ல இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் சோனம் ரகுவன்ஷிக்கு பெயிலை கொடுத்தார்கள். அந்த கொடுக்கப்பட்ட பெயிலை உறுதி செய்திருக்கிறது ஷிலாங்கின் ஹைகோர்ட். அப்போ ஹைகோர்ட் மீது தவறா? நிச்சயமாக கிடையாது. பிகாஸ் ஹைகோர்ட் தன்னுடைய வேலையை பார்த்திருக்கிறது. அப்போ தவறு எங்க நடந்தது? ஒரு கொலை குற்றவாளி, எல்லா ஆதாரமுமே சோனம் ரகுவன்ஷிக்கு எதிராக இருக்கிறது. சோனம் ரகுவன்ஷியுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கு. நான் தான் என்னுடைய கணவரை கொன்றேன், இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்கிற பல்வேறு விஷயங்களை அந்த பெண் எடுத்து வைத்த பின்பு கூட எதற்காக இந்த பெண்ணிற்கு பெயில் கிடைத்தது? முதலில் அதை நீங்க பார்த்து விடுங்கள். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எழுதப்பட்ட சட்ட புத்தகம் இந்தியன் பீனல் கோட், ஐபிசி என்று கூறுவார்கள். சிஆர்பிசி, ஐபிசி உங்களுக்கு தெரியும். மர்டர் கேஸ்னா 302, சீட்டிங் கேஸ்னா 320. எல்லாருக்குமே வாய்ப்பாடமாக போலீஸ், முக்கியமாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதித்துறை, நீதி அரசர், இவர்கள் எல்லாருக்குமே இந்த சட்டங்கள் தெரியும். மோடி அரசு திடீர் என்று இந்த சட்டம் இந்தியர்களுக்காக கிடையாது, அதனால சட்டத்தை நாங்கள் மாற்றோம் என்கிற விஷயத்துல பாரதிய நியாய சம்ஹிதா என்கிற பேர்ல, பிஎன்எஸ் என்கிற பேர்ல எல்லா சட்டத்தையும் மாற்றினார்கள். அப்போ அந்த நம்பர் எல்லாமே மாறிடுச்சு. இந்தியன் பீனல் கோட் மாறி இப்போ பாரதிய நியாய சம்ஹிதா என்கிற பேர்ல மாறிடுச்சு. இப்ப மேகாலயா போலீஸ் செய்த ஒரு சிறிய தவறை வைத்து இன்னைக்கு சோனம் ரகுவன்ஷி என்கிற இந்த பெண்மணி, ஒரு தன்னுடைய கணவரை கொன்ற இந்த பெண்மணி பெயிலில் வெளிவந்திருக்கிறார். ஹைகோர்ட்டால் கூட எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இந்த சட்ட மாற்றத்திற்கான முதல் லாபம் இந்த கிரிமினல், இந்த மர்டருக்கு கிடைத்திருக்கிறது. என்னது? ஐபிசி, சிஆர்பிசி, இப்ப பிஎன்எஸ் நடந்த ஒரு சிறிய தவறு தான். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தவறாக சோனம் ரகுவன்ஷிக்காக வாதாட போன அந்த லாயர்ஸ்கள் அதை பிடித்துக் கொண்டார்கள். சோனம் ரகுவன்ஷி மீது போடப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட் இதுவே தவறானது. எஃப்ஐஆர் எந்த சட்டத்திற்கு கீழே போட்டார்களோ மேகாலயா போலீஸ், அதுவே தவறானது. என்ன நடந்தது என்று கேட்கும்போது, பீனல் கோட் பிஎன்எஸ் ஆக மாறிய உடனேயே ஐபிசி செக்ஷன்கள் பிஎன்எஸ் ஆக மாறிவிட்டது. இதுல சோனம் ரகுவன்ஷி மீது போடப்பட்ட அந்த வழக்கு எண் அது தவறாக இருந்திருக்கிறது. என்ன தவறு? அது நீங்க கேளுங்கள். ஐபிசி அண்ட் சிஆர்பிசிக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள்னா சோனம் ரகுவன்ஷி மீது இந்த புதிய பிஎன்எஸ் சட்டத்திற்கு கீழே 403 பிராக்கெட்ல 1 இந்த சட்டத்தை போட்டு அந்த கேஸை நடத்தியிருக்கிறது மேகாலயா போலீஸ். ஆனால் இதுல வேடிக்கையான விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிஎன்எஸ் என்கிற இந்த சட்டத்துல அதிகபட்ச அந்த வழக்குடைய நம்பர்ஸ்களை பார்த்தீர்கள்னா 358 மற்றும் தான். சிஆர்பிசி, ஐபிசி எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா 450, கிட்டத்தட்ட 500 நம்பர் வரை அந்த வழக்குகள் இருந்தது. இப்ப பிஎன்எஸ் வந்த உடனே பல சட்டங்களை ஒரு சட்டத்திற்குள்ள இன்னொரு சட்டத்தை திணிச்சு ஒரு 350, 358 நம்பர்ஸ்களுக்குள்ள குறைச்சிட்டார்கள். அப்போ 359 என்கிற நம்பர் கூட பிஎன்எஸ்ல கிடையாது. இல்லாத ஒரு சட்டத்தை 403 பிராக்கெட் 1 என்கிற இந்த சட்டத்தை போட்டு சோனம் ரகுவன்ஷி மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் இதுவே தவறானது என்கிற இந்த விஷயத்தை சோனமுடைய லாயர்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். சோனமுடைய லாயர்ஸ்கள் எடுத்து வைத்த இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, எப்படி பிஎன்எஸ்ல 302 மர்டர் கேஸ் இருந்தது, அதே போன்று பிஎன்எஸ்ல நீங்க பார்த்தீர்கள் ஐபிசியில 302, பிஎன்எஸ்ல 103 பிராக்கெட் 1, 103 பிராக்கெட் 1 இந்த நம்பரை தான் மேகாலயா போலீஸ் தவறாக 403 பிராக்கெட் 1 என்று எழுதியிருக்கிறது. இந்த விஷயத்தை லாயர்ஸ்கள் பிடித்து there is no section, இந்த மாதிரி செக்ஷனே கிடையாத போது எப்படி நீங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டீர்கள்? அப்போ நீதிமன்றத்திடம் எந்த விதமான வழியும் கிடையாது. she is entitled of getting a bail, ஒரு கிரிமினலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு கீழே நீங்க பாருங்க, பிஎன்எஸ் டு ஐபிசி இதற்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தால் இன்னைக்கு ஒரு மர்டரர் இன்னைக்கு வெளியில இருக்கிறார். தன்னுடைய கணவரை கொன்ற இந்த பெண்மணி
வெளியில் இருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம். இப்போ என்னுடைய 2வது ஸ்டோரிக்கு வாருங்கள். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்து போயிருக்கிறது. பூனா, சியா அண்ட் கேத்தன். கேத்தன் மர்டர் கேஸை பற்றி நீங்க பார்த்தீர்கள்ல, 4-5 நாட்களுக்கு முன்பு இந்த பெற்றோர்கள் என்னுடைய மகளை அதே சிகர உச்சியில கூட்டிட்டு போய் நீங்க தள்ளிவிட்டு கொன்று விடுங்கள், அதே வழியை அதே வேதனை அந்த பெண்ணும் அனுபவிக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் இல்லையா? அதே பெற்றோர்கள் ஒரு வக்கீலை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த வக்கீலும் போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை டிஃபென்ஸ் செய்வதற்காக, சியாவை டிஃபென்ஸ் செய்வதற்காக பூனா லோவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். முதல்ல ஒரு 7 நாட்கள் அவர்களுக்கு கஸ்டடி கிடைத்தது, போலீஸ் கஸ்டடி கிடைத்தது. இப்போ அடுத்த இன்னொரு 3-4 நாட்களுக்கு கஸ்டடி கிடைத்திருக்கிறது சியா மற்றும் சேத்தன் 2 பேருக்கும். இதுல அட்வொகேட் எடுத்து வைத்த விஷயம், சியாவுடைய இந்த அரெஸ்ட் ஒரு இல்லீகல் அரெஸ்ட். எப்படி அதை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, சியாவுடைய அட்வொகேட் 3 விஷயங்களை எடுத்து வைக்கிறார். 3 விஷயத்தை என்ன எடுத்து வைக்கிறார்? சியாவுடைய லாயர் எடுத்து வைத்த அந்த வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். புனே போலீஸை சேலஞ்ச் செய்திருக்கிறார். இவருடைய கேஸ் ஒரு இல்லீகல் கேஸ். 4-5 புள்ளிகளை நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சியாவுடைய லாயர் கொடுத்த மிக முக்கியமான 3 வாதங்கள், அதாவது கேத்தனுடைய மரணத்திற்கு பின்பு 5வது நாள் தான் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆரும் கேத்தனுடைய குடும்பத்தினர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆரை மட்டுமே வைத்து எந்த விதமான விசாரணையும் நடத்தாமல் போலீசார்கள் இவர்களை கைது செய்து விட்டார்கள். போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? சியா எந்த இடத்தில் கேத்தன் கொல்லப்பட்டாரோ அந்த இடத்தில் சியா இருந்தார். சியா கேத்தனுடன் பயணித்தார். ஓகே, ஒரு நபருடன் நீங்க பயணிக்கும் போது அல்ல இன்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்தில் நீங்க இருந்தீர்கள்னா நீங்கள் தான் கொலையாளியா, நீங்கள் தான் கொலை செய்தீர்களா என்று நீங்க கேட்டீர்கள். அதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்ப எப்படி நீங்க சியா தான் கொலைகாரி என்று கூறலாம்? இது முதல் வாதம். 2வது வாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 72 மணி நேரத்திற்கு பின்பு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதற்கு பின்பு ஒரு ஆழமான இன்வெஸ்டிகேஷன் நடத்திய பின்புதான் நீங்க கைதே செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனேயே நீங்க சியாவையும் சேத்தனையும் கைது செய்து விட்டீர்கள். இந்த இடத்தில் 18ஆம் தேதி நடந்த இந்த கொலை 5 நாட்களுக்கு பின்பு இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது. எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்க சியா தான் இந்த கொலைகாரி என்று கூறுகிறீர்கள்? கிரைம் சீன்ல நின்னது ஒரு குற்றமா? ஒரு இடத்துல நீ நிக்கிறீங்க, யாரோ ஒரு நபர் குத்திட்டு போயிடுறாங்க, அந்த நபர் இறந்துடுறாரு. அப்ப நீங்க தான் கொலை செய்ததாக எப்படி நீங்க அதை உறுதி செய்ய முடியும்? இது சியாவுடைய அட்வொகேட் எடுத்து வைத்த விஷயம். இன்னொரு வாதம், சியாவுடைய அட்வொகேட் நீதிமன்றத்தில் வாதாடிய அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் சாட் இருக்கு, கால் ரெக்கார்டர் இருக்கு, சேத்தனும் சியாவும் மணிக்கணக்காக பேசிய அந்த ஆதாரங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 போன் இவர்கள் செய்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்திற்குள் 2500க்கும் மேற்பட்ட போன் கால்ஸ்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி, அதாவது இந்த கொலை நடக்கக்கூடிய அந்த நாள்ல இருந்து ஒரு நாள் முன்னாடி கூட சியா சேத்தனை போய் சந்தித்திருக்கிறார். ஆமா, சியாவிற்கும் சேத்தனுக்கும் ஏதோ ஒரு நட்பு இருக்கு, அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறார்கள். இது எல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் 2 நபர்கள் பேசுவது, 2 நபர்கள் சந்திப்பது, 2 நபர்கள் காதலிப்பது, எப்படி ஒரு நபரை, ஒரு பெண்ணை கொலைகாரியாக எடுத்து வைக்க முடியும்? இது என்னுடைய 3வது வாதம். இது சியாவுடைய அட்வொகேட்ஸ் அங்க நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். இதே நேரத்தில் சேத்தன் சௌத்ரியை பற்றி பேசும்போது சேத்தன் சௌத்ரியுடைய லாயரும் வெளிவந்தார். சேத்தன் சௌத்ரியுடைய லாயர் கொடுத்த தலீல், பிரதிவாதம், எந்த விதமான எவிடன்ஸும் இவர்தான் கொலைகாரன் என்கிற விஷயத்திற்கு கிடையாது. போலீஸ் நாங்க ஹுடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஹுடியெல்லாம் போட்டு நடந்து போகக்கூடிய, இது சேத்தன் தான் என்கிற விஷயத்திற்கான என்ன ஆதாரத்தை நீங்க வைத்திருக்கிறீர்கள்? எங்கள்கிட்ட அந்த ஹுடி இருக்கு. அப்ப பேண்ட் எங்க? பேண்ட் கிடையாது. சேத்தன் அன்னைக்கு போட்டிருந்த அந்த பேண்டை இப்ப போலீசார்கள் கைப்பற்றுவதற்காக இன்னும் ஒரு நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். இது போன்ற சிச்சுவேஷன்ல நீங்க பார்த்தீர்களோ ஒரு 14 நாட்கள் 15 நாட்கள் வரை சிறையில் அடைக்கலாம். 15வது நாள் நீங்க விட்டே தீர வேண்டும், வேற வழி இல்லை. 11 நாட்கள்
முதல்ல ஒரு நாள் 7 நாள், இப்போ ஒரு 4 நாட்கள். போலீசார்கள் கேட்டதுக்கு பின்பு 7 நாட்கள் கேட்டார்கள். 7 நாட்கள் கிடைக்காத பட்சத்தில் 4 நாட்கள் நீதிமன்றம் சியா மற்றும் சேத்தனுக்கு கொடுத்திருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ரிமாண்ட் கிடைக்குமா? கிடைக்கும். அடுத்து 90 நாட்களுக்கு இவர்கள் சிறையில் போய் இருக்க போறார்கள். வேற எந்த ரிமாண்டும் இவர்களுக்கு கிடைக்காது. இப்ப இத்தனை விஷயங்களை நீங்க எடுத்து வைக்கும் போது இவர்களுக்கும் பெயில் கிடைக்காதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாதங்களை வைத்து, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்களோட பிரதிவாதங்களை வைத்து, இது போன்ற நபர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வைத்து தப்பக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். சியா மற்றும் கேத்தனுடைய ஜாதகமும் மேட்ச் செய்யப்பட்டது. கேத்தனுடைய குடும்பத்தினர், சியாவுடைய குடும்பத்தினர்கள் தனித்தனியாக அவர்களுக்கு தெரிஞ்ச ஜாதகக்காரர்களிடம் போய் அந்த ஜாதகத்தை எடுத்து காட்டி பாருங்க, 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் எடுத்து வைத்த விஷயம் ஆஹா ஓஹோ இவர்கள் போன்று இருக்குமா, சந்தோஷமாக இருப்பார்கள், வளர்ச்சியை தொடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை, இங்க பிரச்சனை ஒரு பிளடி ரிலேஷன்ஷிப், இரத்த வெறி கொண்ட இது போன்ற காதல் ஜோடிகள். ஒரு நபரை நீங்க பிடிக்கவில்லை என்றால் பெற்றோர்களிடம் போய் பேசுங்க, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, இப்ப எனக்கு திருமணம் தேவை. எல்லாத்துக்கும் தலையாட்டி இந்த படத்தை பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. எவ்வளோ அந்த பையன் கேதன் என்கிற பையன் சியா என்கிற இந்த பெண்மணியை ப்ரப்போஸ் செய்திருக்கிறார். அப்படியே அந்த ப்ரப்போசலை பார்த்து கட்டி பிடிக்கிறதும், மேல ரீல்ஸ் போடுறதும், போட்டோ ஷூட் எல்லாம் எடுப்பது. இப்போ இந்த பெண் கூறிய விஷயம், அந்த பையனுக்கு ஒட்டுமுடி வச்சிருந்தாங்க, விக்கு வச்சிருந்தாங்க. அப்போ இந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த விக்கு வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அல்லது விக் என்கிற விஷயத்தை வைத்து, அந்த ஒட்டுமுடிங்கிற விஷயத்தை வைத்து ஒரு நபரை நீங்க கொன்றுவீர்களா? சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இது போன்ற பெண்கள் ஆண்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளிவந்த ஒரு டேட்டா படி நீங்க பார்த்தீங்கன்னா, சுசைடு, தற்கொலைகளில் அதிகபட்ச தற்கொலை ஆண்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பெண்கள் மீது எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, பெண்கள் மீது எந்த விதமான அத்துமீறலும் நடக்கவில்லை என்று நான் கூற வரவில்லை. அங்கேயும் அதே விஷயம்தான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சட்டம் சட்டம் தானே. இது போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும், எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுவதற்கு ஒரு நொடி பிடிக்கும். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்தது நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.